செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 இந்த பாதங்களை பிறந்த மகர ராசி என்பர்களை, மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏழரை சனி என்பது 29 மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு ஏழரை சனி முற்றிலுமாக விலகிவிடுகிறது. ஆகவே அந்த நாட்களுக்கு பிறகு, அந்த நாளுக்கு பிறகு, மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இந்த வருட ஆரம்பத்தில் குரு பகவான் இருக்கிறார். அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி என்பது மே 14ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அந்த குரு பகவான் வருகிறார். 6ஆம் இடத்தில் குரு பகவான் வருவது என்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் கடன் வாங்கினாலும் சுப செலவுகளை செய்வதற்கான, கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3, 12 கூட 6ஆம் இடத்தில் போவது தவறு கிடையாது. ஆகவே குரு 6ஆம் இடத்தில் போகிறதே என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு வயிறு உபாதைகள் சிறிது கொடுக்கும். மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. முற்றிலுமாக கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மேலும் அந்த 6ஆம் இடத்தில் குரு வருவதன் காரணமாக கடன் கொடுப்பதையும் மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் தவிர்க்க வேண்டும். மற்றபடி குரு பகவான் எந்த கெடுதலையும் செய்ய மாட்டார். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட ஆரம்பத்திலேயே வைகாசிக்குள், அதாவது மே மாதம் 14ஆம் தேதிக்குள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் இப்பொழுதே செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் பிறகென்றால் ஒருவருடன் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்து தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு தொழில் விருத்தி இருக்கிறது. ஆனால் பண விஷயத்தில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கை தேவையும். தொழில் விருத்தி செய்கிறேன் என்ற பெருவெளியாக நீங்கள் நிறைய பேருக்கு கடன் கொடுக்கக்கூடாது. கடன் கொடுத்தால் திரும்புவதில் காலதாமதமாகும். கடன் வாங்குவதை நீங்கள் தவிர்க்கலாம். ஒருவேளை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தால் வாங்கலாம். ஆனால் கடன் அடைப்பதற்கு 1.5 வருடங்கள் ஆகும். ஆனால் கடன் கொடுப்பதை மாத்திரம் தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி தொழில்துறையிலே பெரிய பிரச்சனைகள் இருக்காது. பண விஷயத்தில் மாத்திரம் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு சரியாகும். ஆனால் தொழில் விருத்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். முக்கியமாக கிழங்கு பயிரிடுபவர்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும், விருத்தி இருக்கிறது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். பொதுவாக ஏழரை சனி முடித்துவிட்டது, இனிமேல் கவலையின்றி இல்லை என்று இருக்க வேண்டாம். குரு 6ஆம் இடத்தில் வருகிறார். ஆகவே மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இல்லாவிட்டால் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்காமல் சிரமப்படுவீர்கள். படித்த மாணவர்களுக்கு எந்த வேலை கிடைத்தாலும் உடனடியாக சேர்ந்து விடுங்கள். பெரிய வேலை கிடைத்தால்தான் சேருவேன் என்று நீங்கள் அடம் பிடிக்கக்கூடாது. கிடைத்த வேலையில் சேர்ந்து விடுங்கள். 1 வருடம் கழித்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. அப்பொழுது கிடைக்கக்கூடிய வேலை உங்களுக்கு மிக மிக உத்தமமாக இருக்கும். இல்லத்தரசிகளுக்கு, அதாவது கணவன் மனைவிக்குள் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. இல்லத்தரசிகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மேலும் பெண்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கிறது. முக்கியமாக மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றம் என்பது பொதுவாக நதிக்கரையிலே அல்லது கடற்கரைக்கு அருகிலே அல்லது வெளிநாட்டிலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்றால் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு ஜலராசிக்கு செல்கிறார். ஆகவே ஜலத்துக்கு அடியிலே வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்று இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த வருட ஆரம்பத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு கருத்தரித்தால் சிறிது சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு அதன் பிறகு கருத்தரித்தால் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையோடு இருக்க வேண்டும். வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இந்த வருடம் உங்களுக்கு நல்ல காலங்கள், அதாவது மகர ராசியில் பிறந்த நல்ல காலங்கள் என்று பார்த்தால், மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 1/1/2025 முதல் 14/5/2025 வரை நல்ல நேரம். அடுத்து குரு அதிசாரமாக கடகத்தில் செல்லக்கூடிய காலமான 18/10/2025 முதல் 5/12/2025 வரை நல்ல நேரம். இந்த காலங்கள் உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
மேலும் சனி பயிற்சி அற்புதமாக இருக்கிறது. மார்ச் 29/3/2025 அன்று 7.5 சனி முற்றிலுமாக விலகிவிடுகிறது. ஆகவே அந்த தேதியிலிருந்து இந்த வருடம் முழுமைக்கும் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல புகழை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கும் இந்த வருடம் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து மகர ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக வரக்கூடிய ராகுகேது பயிற்சி 18/5க்கு பிறகு வருது. அது அவ்வளவு நன்றாக இல்லை. அதற்கு பரிகாரமாக ஒரு முறை பிள்ளையார்பட்டி சென்று விநாயகப் பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அந்த பிள்ளையார்பட்டிக்கு செல்வது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை செல்வது மிகவும் சிறப்பு. ஏனென்றால் சூரியனுடைய வீட்டிலே கேதுபான் வருகிறார். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை செல்வது நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பதனால் மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு அவசியம் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று அங்கே இருக்கின்ற ராகுபானுக்கு பாலாபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் ஞாயிற்றுக்கிழமை விநாயகப் பெருமானுக்கும் நெய்விளக்கு வைத்துவிட்டு வாருங்கள். இந்த வழிபாடு உங்கள் ஊரிலே செய்யலாம். இதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் மகர ராசி பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. மகர ராசியிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் மொத்தம் 70% நன்மைகளை பெறுவார்கள். புதிய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் சுபமுகூர்த்த நாட்கள் புத்தகம் வெளிவந்து விட்டது. மேலும் இந்த வருடம் சர்வமுகூர்த்த நாடி என்ற புத்தகம் போட்டிருக்கிறோம், அதையும் வெளியாகிவிட்டது. அதை வாங்கி பயனடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இவ்வாறாக மகர ராசியில் பிறந்தவர்கள் 2025 வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.